மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். கீழ்வெண்மணியின் போது அந்த கொடுமை நிகழ்ந்த போது அங்கு சென்ற முதல் மடாதிபதி இல்லை, ஒரே மடாதிபதி தவத்திரு குன்றக்குடி அடிகளார். நண்பர்களே, சைவ சித்தாந்தம் இஸ் த ஹையஸ்ட் வாட்டர் மார்க் ஆஃப் த இந்தியன் தாட் அண்ட் இந்தியன் லைஃப் என்று சொல்வார்கள். இந்திய நாகரிகத்தின் மணி முடிதான் சைவ சித்தாந்தம். எப்படி தோழர் ராஜா அவர்கள் முடிந்த முடிவு கம்யூனிஸ்ட் என்று சொன்னார்களோ, அதை போல சித்தாந்தமும் முடிந்த முடிவு. அதை பற்றி ஒரு ஆழமான கட்டுரை மார்க்சியத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் இரு விழிகளாக எண்ணுகிற தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமான் எழுதியிருக்கிறார். சைவ சித்தாந்தமும் மார்க்சியமும் ஒரு ஒப்பீடு ஆய்வு என்று. ஒரே ஒரு வேறுபாடுதான், சைவ சித்தாந்தமும் ஆன்மீகத்தின் தளத்திலிருந்து வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறது. அதை போலதான் ஆன்மீக தளத்தில் எப்படி சைவ சித்தாந்தம் வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறதோ, அப்படித்தான் மார்க்சியமும் வேறுபாடற்ற சமூகத்தை படைக்க விரும்புகிறது. ஒற்றை வேறுபாடு, சைவ சித்தாந்தம் கடவுளை நம்புகிறது, மார்க்சியம் அதை விட்டு விலகி நிற்கிறது. இப்படி சிந்தித்து இன்றல்ல 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்த ஒரே மடத்தின் தலைவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தான்.